ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்டில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தருடைய திருவுருவ சிலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக திருப்பதி ஏழுமலையானில் மிக ரொம்ப அழகான ஒரு திருவுருவ சிலை தாங்க. ஸோ இந்த சிலையில் இப்போ என்னென்ன இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பீடம் எடுத்திருக்காங்க. அதற்கு மேலாக ஒரு மனையில் நின்ற கோலத்தில் 4 திருக்கரங்களோடு வெங்கடேஸ்வரர் ரொம்ப அழகாக நம்மளுக்கு திருக்காட்சி கொடுக்கிறார். மேல் பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருவாட்சியும் அமைச்சிருப்பாங்க. ஸோ எல்லா பாகங்களுமே ரொம்ப ரொம்ப கிராண்ட் பீஸ் இது. இதனோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் ஏந்தி ரொம்ப ஒரு அருமையான ஒரு ராஜ கிரீடம்னு சொல்லலாம். அந்த கிரீடம் அழகாக தரித்து ஒரு ராஜ அலங்காரத்தில் பெருமாள் இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாலை கூட ரொம்ப அழகாக கிராண்ட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஒர்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட நகைகளாக இருக்கட்டும், அவருடைய முகமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஒர்க் ரொம்ப ஸ்பெஷலாக கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் பெருமாள் வீட்டில் பெருசாக வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ செல்வ வளத்தை வழங்கக்கூடியவர் அப்படின்ற பெருமாள் நம்ம வீட்டில் வைக்கும்போது நம்ம வீட்டில் எல்லா விதமான சகல செல்வங்களும் சேரும் என்பது ஐதீகம். ஸோ இது நீங்கள் தாராளமாக வைக்கலாம். நீங்கள் வீட்டில் மட்டும்தான் இல்லைங்க, கடைகள் அதாவது உங்களோட வியாபார தலங்களில் கூட நீங்கள் தாராளமாக இதை வைக்கலாம். உங்களோட ஆஃபீஸில் கூட ஒரு நல்ல ஒரு கிராண்ட் பீஸ் வைக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டி பிராஸில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதற்கு அபிஷேகம் எல்லாமே செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப க்ளீன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய புலனத்திற்கு வந்துடுங்க. புலனம் எண்கள் என்னோட பயோவில் கொடுத்துருக்கேன். அல்லது நம்மளோட ஆன்லைன் ஷாப்லேயுமே நீங்கள் நேரடியாக அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம லிஸ்டிங் பண்ணியிருக்கோம். நன்றி, வணக்கம்.